Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப் மஃபின் அண்ட் ப்ளூபெரி மஃபின். இது கூடவே ப்ரௌனியும் நான் எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கப் கேக் மூலில் கப் கேக் லைனர் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ப்ரௌனிக்காக நான் பட்டர் ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ 350 டிகிரி ஃபேரன் ஹீட்டில் நான் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். ஸோ இது ப்ரீ ஹீட்டாக இருக்கிற டைமில் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இது பேசிக் வெனிலா கேக் பேட்டர் தான் நான் ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 முட்டை ரூம் டெம்பரேச்சரில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு மாவில் தான் ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஒன்றில் சாக்கோ சிப் ஆட் பண்ண போகிறேன், இன்னொன்றில் ப்ளூபெரி ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த 3 முட்டையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஸ்பீடில் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா பேல் எல்லோ கலரில் ஆகிற வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 120 கிராம் சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒயிட் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த கேக் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இதில் 120 கிராம் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் லம்ஸே இல்லாமல் வரும். ஸோ இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் சாஃப்டான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் நீங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். ஸோ எண்ணெயும் பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பேட்டர் பார்த்தாலே தெரியும், நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா இருந்துச்சுன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நம்ம ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இருக்கிற ஏர்லாம் தான் நம்மளுக்கு கேக் சாஃப்டாக கொடுக்கும். ஸோ இப்போ இதை நான் 2ஆக டிவைட் பண்ண போகிறேன். ஒன்றில் நான் சாக்கோ சிப் சேர்க்க போகிறேன், இன்னொன்றில் நான் ப்ளூபெரி ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதையும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாவில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளூபெரி ஆட் பண்ண போகிறேன். ப்ளூபெரி மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். லைக் பனானா ஆட் பண்ணலாம், பைனாப்பிள் ஆட் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். ஸோ நான் ரைட் சைடில் இருக்க ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி கப் கேக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணி நான் கப் கேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணும்போது நீங்கள் சாக்கோ சிப் ஆட் பண்ணலாம், ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 350 டிகிரி ஃபேரன் ஹீட்டில் ஒரு 12 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டான கப் கேக்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைனா ஸ்கூலுக்கு கூட நம்ம இதை கொடுத்து விடலாம். ஸோ 12 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கேக் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு.
ஸோ என்னைக்காச்சும் நீங்கள் ட்ரீட் மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஸோ ரொம்பவே சாஃப்டாக நல்லா மாய்ஸ்டாகவும் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரௌனி ரெடி பண்ணுறேன். ஸோ ஆல் டைம் ஃபேவரட்னால் எங்கள் வீட்டில் வந்து ப்ரௌனி தான் நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம். ஸோ இதுக்காக நான் வந்து 100 கிராம் அளவுக்கு பட்டர் வந்து எடுத்திருக்கேன். பட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ இதில் 75 கிராம் அளவுக்கு நான் சாக்லேட் வந்து லைட்டாக மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் விஸ்கில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹேண்ட் விஸ்க் இருந்தாலும் நீங்கள் வந்து கையிலேயே நல்லா பீட் பண்ணலாம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 100 கிராம் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 முட்டை வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்று ஆட் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட் பண்ணி தான் இந்த மாதிரி பீட் பண்ணணும். இப்போ 2வது முட்டையை நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 100 கிராம் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 50 கிராம் அளவுக்கு கோகோ பவுடர், சாக்லேட் பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து மாவு நல்லாவே பறக்க ஆரம்பிச்சிரும். ஸோ மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா இது வந்து நல்லா ஃபட்ஜியாக இருக்கணும், ஃப்ளஃபியாக இருக்கக்கூடாது ப்ரௌனி. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து கை நிறைய சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இதையும் வந்து ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பபுள்ஸ் எல்லாத்தையும் எப்படி ரிலீஸ் பண்ணோன்னா 2 வாட்டி டேப் பண்ணி விட்டிங்கன்னா வந்து அதில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடும். இப்போ இதை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 35 நிமிஷம் பேக் பண்ணணும். ஸோ ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலே வந்து கிராக்ஸ் விடுறது வந்து காமன். ஸோ நல்ல சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை கட் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்றது எப்படி அர்த்தம்னா மேலே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேக்கியாக இருக்கும். நீங்கள் சாக்லேட் லெவலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ரௌனி ரொம்பவே பிடிக்கும். ஸோ நல்ல சாக்லேட்டியாக ஃபட்ஜியாக நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த 3 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சூப்பர் சாஃப்டான மஃபின்ஸ் அண்ட் ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.